ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தா BC 75 ஓகேவா. 2 மாதமாக நான் ஃபாலோ பண்ண நம்பர் தான் BC 75. இதையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்த நம்பரில் BC 75 ஒரு நம்பரு அதிகமாக ஃபாலோ பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 19ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரை 175 சொல்லி அன்றைக்கி கொடுத்தா BC 75 அன்றைக்கி நல்லாவே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தள்ளி அடிச்சிட்டான். தொடர்ந்து ஒரு 4 நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று தள்ளி அடிச்சிட்டு வரான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 67 நம்ம AB 67 இங்கே கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து AB 67 சொல்லி அடிச்சிட்டான். BC வந்து 28 இங்கே கொடுத்துருந்தேன். ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா BC 28 அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே BC 66 கொடுத்தேன். ACயில் 66 அடிச்சிட்டான். இங்கே BC 75 இங்கே கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து BC 75 சொல்லி அடிச்சிட்டான். என்ன சொல்கிறதே தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 728 சொல்லி கொடுத்தேன். 727 சொல்லி அடித்தான். எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வின்னிங் தான் எடுக்க முடியல. ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறா மிஸ் ஆகிடுது. BC 75 நல்ல நம்பர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்னொரு நம்பர் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா BC 68 868 இதை விட அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகனு சொல்லிட்டு அதுக்கு போனேன். ஏன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு AC வந்து 28, இங்கே ஒரு AB 28, இங்கே ஒரு BC 28 ஓகேவா. AC BC AB சொல்லி 3மே முடிச்சுருந்தான் ஓகேவா. AC 28, AB 28, ஒரு BC 28 ஓகேவா. கரெக்டாக ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தா. இது எல்லாமே காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 208 பாக்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 280 பாக்ஸு, இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா 028 பாக்ஸ் ஓகேவா. இதை காமனாக வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து BC 68 கொடுத்தேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே AC 28 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே AC வந்து பார்த்தீங்கன்னா 67 அடிச்சிருந்தான் ஓகேவா. AC 28 அடிக்கும்போது AC 67, இங்கே AB வந்து 28 அடிக்கும்போது AB வந்து பார்த்தீங்கன்னா 69 ஓகேவா. இங்கே 67 69, அப்போ 67க்கும் 69க்கும் கேப்பில் ஒரு 68 குறையும். அப்போ BC 28 காமனாக வச்சு இங்கே BC வந்து 68 வரும் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே AB வந்து 77, அதுக்கு 2 நாள் விட்டு பாருங்கள் AB வந்து 68ன்னு சொல்லி அடிச்சுன்னா இங்கே BC வந்து பார்த்தீங்கன்னா 77, அது இப்போ 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா BC வந்து 68 வரும் சொல்லி தான் நான் ஒரே சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தேன். அதிகமாக கொடுக்கல. அதிகமாக கொடுத்தா குழப்பமாக சொல்கிறேன். ஒரே நம்பரை கொடுத்தேன் 868 BC 68 நல்லா இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு BC 68. ஆனால் 75 நல்ல நம்பர் தான். நம்ம வந்து 2-3 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் 75 கொடுத்துருப்பேன். ஏன்னா இதே டெமோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோ சொல்லியிருந்தேன். என்னன்னா இந்த AC 73 காமனாக வச்சுக்கோ ஓகேவா. AC 73 காமனாக வச்சு தான் ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி அடிச்சிருந்தேன்னா இந்த AC 73 2 AC 73 அடிச்சிருக்கேன். 2 காமனாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இந்த AC 73 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள் BC என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். BC ஒரு 51 ஓகேவா. BC 51 ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த AC 73 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா மேலே 4 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 51, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 51. அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் 51, 52 விட்டு 53 சொல்லி முடிச்சிருந்தான் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த AC 73 காமனாக வச்சு 4 நாளுக்கு மேலே பாருங்கள் 51, அப்படியே 4 நாள் கீழே பார்த்தீங்கன்னா 51, 52 விட்டு 53 சொல்லி அடிச்சிருந்தான் ஓகேவா. ஒரு பேட்டர்ன் முடிச்சிருந்தா அதே சேம் ரூட்டு தான் இப்போ இன்றைக்கி அடிச்சிருந்தேன் ஓகேவா. இப்போ இந்த AC 73 காமனாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 4 நாளுக்கு மேலே பாருங்கள் 73 ஓகேவா. 73, அப்போ 74 விட்டு 75 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 51, 52 விட்டு 53 சொல்லி அடிச்சிருந்தா இங்கே 73, 74 விட்டு 74 சொல்லி அடிச்சிட்டா. நல்ல பேட்டர்ன். ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போட முடியல, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறேன். நல்லாவே இருக்குது, பார்க்கலாம் எப்படின்னு. நல்லா நோட் பண்ணி ஓகேவா. இப்போ இங்கே AB பாருங்கள் 85 அடிச்சுதான் ஓகேவா. AB ஒரு 85, 85ல் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 86, அந்த 86 திருப்பி தான் இங்கே 68 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. 85 ஓகேவா. 85ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 86, அந்த 86 திருப்பி 68 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நாள் கேப் விட்டு பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 75, இந்த 75ல் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 76, அந்த 76 திருப்பி தான் இங்கே 67 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே 2 நாள் கேப் அடிக்கிற 2 நாள் கேப் விட்டு அடிக்கிற நம்பரை இங்கே 3 நாள் கேப் விட்டு அடிக்கிறான், அதை திருப்பி அடிக்கிறான் ஓகேவா. அதே சேம் ரூட்டு தான் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 85 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 86, அது திருப்பி இங்கே 68 சொல்லி முடிச்சிட்டான். இங்கே 75 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணால் 76, அது 76 திருப்பி 67 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக 2 நாள் விட்டு என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். நல்ல பேட்டர்ன் ஓகேவா. 2 நாள் விட்டு பாருங்கள். AB வந்து பார்த்தீங்கன்னா 96 ஓகேவா. 96 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 97, அந்த 97 தான் திருப்பி நமக்கு இங்கே 79 அடிக்க போகிறான். கரெக்டாக 3 நாள் கேப் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 85ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 86, அது திருப்பி 68 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. 68 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 75ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 76, அது திருப்பி 67 சொல்லி முடிச்சிட்டான். 2வது பட்டம் முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பட்டம் AB வந்து பார்த்தீங்கன்னா
96ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 97, அது திருப்பி 79 சொல்லி இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சாரி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 79 வரது வாய்ப்பு இருக்குது. 79 நம்ம ஃபாலோயிங் சொல்லியிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி, ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியில் வந்து 75 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 77 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியில் ஒரு 71 அடிச்சிட்டான். ஓகேவா, மூணுமே வந்து ஒத்த நம்பர். ஓகேவா, 75, 77, 71 மூணுமே ஒத்த நம்பரு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியில் ஒரு 79, ஒரு 73 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அந்த 79 இன்னைக்கு கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது நாளைக்கு. அது 79 நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோ. ஓகே, ஏபி 79 ட்ரை பண்ணிக்குவாங்க. அப்படி ஏபி 79 வர மாதிரி இருந்தால் பிசி வந்து ஒரே நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் மட்டும் பார்த்துக்குவாங்க. அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு டெமோ சொல்கிறேன். அது கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். திங்க் பண்ணி பாருங்கள் எப்படின்னு. நல்ல பேட்டர்ன் அது, கொஞ்சம் யோசிங்க. இங்கே நான் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி பாருங்கள், ஏசி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி ஒரு 96. ஓகேவா, ஏசி 96. இங்கே ஏசி வரும் பார்த்தீங்கன்னா 96லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 97. ஓகேவா, ஏசி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி 96, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 97. ஏசி ஒரு 97 முடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ ரெண்டுத்துக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 07 இருக்கும். ஓகேவா, அப்போ 07ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 08. ஓகேவா, ஏசி வந்து 08 இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 08 சொல்லி முடிச்சான். ஓகேவா, இதுதான் பேட்டர்ன் ரூட். ஓகேவா, எப்படின்னா 96க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 97 அடிக்கும்போது இங்கே 07க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 08 சொல்லி முடிச்சிருந்தான். ஓகேவா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் இந்த பேட்டர்ன் எடுத்துட்டான். ஓகேவா, அதே சேம் ரூட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபியில் அடிக்க போகிறான். எப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் 92. ஓகேவா, ஏபி 92. ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 93. ஓகேவா, 92லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 93 அடிக்கும்போது இப்போ ரெண்டுத்துக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 08 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஏபி வந்து 08. அப்போ 08ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 09 சொல்லி அடிக்கணும். இங்கே அடிக்க மாட்டோம். கரெக்டாக அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 09 சொல்லி அங்கே வரணும். ஓகேவா, கரெக்டாக டேட்டு பார்த்தீங்கன்னா 25 ஏபி வந்து 09 வரணும். ஓகேவா, ஏபி 09 வர்ற மாதிரி இருந்தால் நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னு பார்த்தா 25 090 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி. ஏன்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 90 அடிச்சிட்டான், ஏசி 90 அடிச்சிட்டான், ஒரு பிசி 90 பெண்டிங் இருக்குது. அப்போ நமக்கு ரிசல்ட் வர மாதிரி இருந்தால் இங்கே நமக்கு ஏபி வந்து 00 அடிச்சிட்டான், பிசி 00 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 00 வரணும். அப்போ ஏசி 00 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் 090 சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 25 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 090 சொல்லி வரணும். ஓகேவா, 090 சொல்லி 25 வரணும். ஓகேவா, 25 பிசி ஒரு 90 சொல்லி வர்ற மாதிரி இருந்தால் அப்போ நாளைக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசியும் 90, ஏபியும் 90. ஓகேவா, ஏசியும் 90, ஏபியும் 90. அப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபியும் 98, ஏசியும் 98. ஓகேவா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 98 வர மாதிரி இருக்குது. ஓகேவா, பிசி ஒரு 98 நாளைக்கு வந்துருச்சுன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 98 ஒரு நாள் விட்டு ஏபி ஒரு 90 அடிச்சுன்னா இங்கே பிசி 98 ஒரு நாள் விட்டு பிசி 90 சொல்லி இந்த கேமை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் 798 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 78 ஒன்று பெண்டிங் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏசி வந்து 28 அடிச்சிட்டான், ஏபி 28 அடிச்சிட்டான், ஒரு பிசி 28 பெண்டிங். அந்த பிசி 28 தான் 2 மாதம் ஃபாலோ பண்ணோம். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து முடிச்சிட்டான். ஓகேவா, அதே மாதிரி தான் ஏசி வந்து 78 நம்ம ஃபாலோ பண்ணி. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 78 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 78 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 78 நம்ம நம்மளால் ஃபாலோ பண்ணிட்டே வரோம். அந்த ஏசி 78 தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏசி வந்து 78. ஓகேவா, ஏபி 79, ஏசி வந்து 78, ஒரு பிசி 98 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம் ஒரே நம்பர் 798 சொல்லி ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. பேட்டர்ன் பாருங்கள் நல்லா இருக்குது. ஓகேவா, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 79 தரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 78 கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஏசி 78 அடிக்க போகிறான், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 78 வந்தாலும் ஒரே நம்பர் 798 சொல்லி ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நாளைக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பர் தான் 798. ஓகேவா, 798 சொல்லி ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.